மாசம் 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு 8,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இஎம்ஐயா உங்களால பே பண்ண முடிஞ்சா கோயம்புத்தூர்ல அதுவும் அவினாஷி ரோடுக்கு பக்கத்துல உங்களுக்கு சொந்த வீடே வாங்கலாங்க. நாங்க வந்ததுல இருந்து அவ்வளோ ஸ்கூல் பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. நார்மலா ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி அவ்வளோ வீடுங்க, அவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இந்த அளவுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல யாருமே பண்ண முடியாது. ஆக்சுவலா நம்ம மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ இடத்துல இவ்வளோ வீடு குடியும் வந்திருக்காங்க. பெரிய ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா கோட்டை மதில் ஒரு மாதிரி பெரிய ஆர்ச் தென் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24/7 செக்யூரிட்டிஸ் உள்ள கொடுத்துருக்கோம். மொத்தமாக ஒரு 23 ஏக்கர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட். சுற்றியுமே வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஃபினிஷிங் பண்ணிருக்கோம். ரோட்ஸ் எல்லாமே ஒயிட் ரோட் கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் நம்ம இபி கனெக்ஷன் எல்லாமே உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இண்டிவிஜுவல் எல்லா சைட்டுக்கும் டேப் லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் உள்ளுக்குள்ள குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளேயிங் பார்க், பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு, சீனியர் சிட்டிசன் போகிறதுக்கு வாக்கிங் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம். ஷட்டில் கோர்ட் கொடுத்துருக்கோம். எல்லாமே உள்ள அம்யூனிட்டிஸ் லைவ்லேயே இருக்குங்க. அவுட்டோர் ஜிம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் போக என்னன்னா அதிகடும் நல்ல தண்ணி நம்ம உள்ளுக்குள்ள எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க்ஸ் உள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எடுத்துன்னா 500+ கம்பெனிஸ்க்கு மேலே லோக்கல்லேயே இருக்கு. ஒரு மளிகை கடை தான் வச்சிருக்கோங்க. ஐடி ஃபைல் கிடையாது. அவங்களுக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெரிய பெரிய பிசினஸ் பீப்பிள்ஸ்க்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 1 BHK நீங்கள் போனீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 22-23 lakhsலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாம். 2 BHK எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 அந்த ரேஞ்சிலே நம்ம பண்ண முடியும். இடம் வாங்கணும் அப்படின்னா பேசிக்கா ஒரு 9,000 இஎம்ஐ பே பண்ண முடிஞ்சால் நீங்க தாராளமா இங்க இடம் வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்க இருந்து வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, UK, துபாய் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டிக்குள்ளே நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் வந்தோம். இன்ஸ்டாகிராம் பார்த்து வரும்போது இங்கே வந்து வரும்போது எனக்கு தூரமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய வீடாக இருந்தது. அதே மாதிரி எல்லோரும் நல்லா அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கு போக பார்த்தீங்கன்னா இது போக நிறைய சைட் நாங்கள் பார்த்துருந்தோம். அங்கே விட்டுட்டு ஏன் நாங்கள் இங்கே சூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய சைட்டில் பார்த்தா 2-3 வீடு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வீடு நாங்கள் வரும்போதே இருந்தது. அதே மாதிரி சைட்டு வந்து நாங்கள் ஒரு சைட்டு வாங்கலான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு பிடிச்சி போய் இங்கே 4 சைட்டு வாங்கி இங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். பகுதி வீடே ஆயிடுச்சு. இங்கே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பகுதி வீடு ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. லோன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லி ஆகணும். லோன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல போகும்போது நம்மளை அங்கே இங்கே அலைய விடுவாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. நல்லா வந்து அவங்களே வந்து நாங்கள் இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து நல்லா எல்லாமே என்கொயரி பண்ணி நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. குயிக்காகவும் பண்ணி கொடுத்தாங்க. அதுபோக இன்ஜினியரை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி நாங்கள் கேட்குறோமோ அந்தளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி இதை பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லை. எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நல்லா போயிட்டுருக்கு. பகுதி தூரம் ஏற்றியாச்சு வீடு. இன்னும் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிட்டு நாங்கள் இங்கேயே வந்து குடி வர மாதிரி இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி 25 வருஷத்துக்கு நான் லோன் போட்டிருக்கேன். அப்போ 25 வருஷம் நம்ம கட்டணுமாங்கிறது நமக்கு ஒரு டவுட் இருக்கும். 25 வருஷம் நம்ம எப்படா கட்டுறது அப்படிங்கிறது. அதையும் எப்படி அந்த லோனை வந்து டென்னூர் எப்படி நம்ம கம்மி பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி பே பண்ணணும், நம்ம மேஜர் அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி கம்மி பண்ணி கட்டலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இங்கே வந்து உள்ளே வந்து எங்கள்கிட்ட இது பண்ணாங்க. ஸோ அந்த அப்ரோச் மூலியமாக தான் நாங்கள் இந்த இடத்தையே வாங்கினோம். இல்லை அப்படின்னா ஏதோ ஏனோ தானோன்னு இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விற்கலை. நல்லபடியாக எல்லாமே இங்கே நல்லாயிருக்கு. நான் சொல்கிறக்காக நீங்கள் இங்கே வந்து வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்ல இடமும் நல்லாயிருக்கு. நிறைய வீடு இருக்குது. அதே மாதிரி நம்ம டர்ஃபு விளாட போனோம் அப்படின்னா வெளியே தான் போய் நம்ம பேமெண்ட் பண்ணி தான் விளாடணும். பட் இங்கே டர்ஃப் இருக்குது. குழந்தைகளுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அதே மாதிரி நல்லா சேஃப்டி, நல்லா காம்பவுண்ட் வால்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தண்ணி டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே தண்ணி டேங்க் இருக்குது. ஸோ அதனால் எதுக்குமே இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வரி பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நியர்பை ஸ்கூலும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கி வீடு கட்டலாம். மாதம் 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இஎம்ஐயா உங்களால் பே பண்ண முடிஞ்சா கோயம்புத்தூர்ல அதுவும் அவினாஷி ரோடுக்கு பக்கத்துல உங்களுக்கு சொந்த வீடே வாங்கலாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி சொல்லி தான் நம்ம பிரதர் நம்மளை இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. எப்படி ப்ரோ நீங்க சொல்லுங்க இந்த ப்ராஜெக்டோட நேம் அண்ட் லொகேஷன் சொல்லுங்க. கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ லொகேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு அவினாஷி ரோடு இருக்குது பார்த்தீங்களா. அதில் எக்ஸாக்டாக நம்ம கருமத்தம்பட்டி டு அன்னூர் போகிற ரோட்டில் 10 minutes டிராவலிங் டைமில் அமைஞ்சிருக்கிறதா நம்ம குளோபல் சிட்டி. ஏன்னா ப்ரோ சொன்னோன்னே நான் நினச்சேன் சரி இப்போ ப்ரொமோஷனுக்காக கூப்பிட்டுருப்பாங்க, இப்போ தான் ஃப்ரெஷ் லே அவுட்டாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சேன். பட் உள்ளே வந்து அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. 150 வீடுக்கு மேலே இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா வீட்லேயுமே மக்கள் குடியிருந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்ததுலேருந்து அவ்வளோ ஸ்கூல் பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. நார்மலாக ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி அவ்வளோ வீடுங்க, அவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க, அப்படி என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க? இப்போ ஆக்சுவலாக நம்ம அம்யூனிட்டிஸ் நம்ம ஜென்ரலாக உங்களுக்கு நான் சொல்கிறத விட ஆக்சுவலாக இப்போ ஏன் இவ்வளோ வீடுகள் குடி வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேயே இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் யாருமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்ம மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ இடத்துல இவ்வளோ வீடு குடியும் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஓகே, ஏன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கிறத விட மக்கள் இன்னைக்குல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி. அவினாஷி ரோடுக்கு
நியர்பையா இருக்கணும், ஆல் அம்யூனிட்டிஸ் இருக்கணும், இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கணும்னு நிறைய ஆஸ்பெக்ட்ல பார்த்துருப்பாங்க. நீங்களும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதுக்கேற்ற என்னென்ன அம்யூனிட்டிஸ் இங்க இருக்கு? ஆக்சுவலாக இப்போ அம்யூனிட்டிஸ் எடுத்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸ்ல நீங்க வரப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஆர்ச் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக கோட்டை மதில்ஸ் ஒரு மாதிரி பெரிய ஆர்ச் தென் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24/7 செக்யூரிட்டிஸ் உள்ள கொடுத்துருக்கோம். மொத்தமாக ஒரு 23 ஏக்கர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் சுற்றியுமே வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்மளோட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா phase 1, phase 2, phase 3 இப்போ நம்ம பார்க்க போகிறது phase 4 ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணி அவ்வளோ வீடுகள் உள்ள கொண்டு வந்திருக்கும். தென் எடுத்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாமே ஒயிட் ரோட் கொடுத்துருக்கோம், இன்க்ளூடிங் நம்ம EB கனெக்ஷன் எல்லாமே உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இண்டிவிஜுவல் எல்லா சைட்டுக்கும் டேப் லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் உள்ளுக்குள்ள குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளேயிங் பார்க், பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு, சீனியர் சிட்டிசன் போகிறதுக்கு வாக்கிங் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம், ஷட்டில் கோர்ட் கொடுத்துருக்கோம். எல்லாமே உள்ள அம்யூனிட்டிஸ் லைவ்லேயே இருக்குங்க. அவுட்டோர் ஜிம்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதுவும் போக என்னன்னா அத்திக்கடவு நல்ல தண்ணி நம்ம உள்ளுக்குள்ள எடுத்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அம்யூனிட்டிஸ்மே நம்ம பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவலாக வந்து ஒரு 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க்ஸ் உள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னா ஒரு 150 ஃபேமிலிஸ் கூட இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த கொஸ்டினே நான் கேட்க தேவையில்லை. இருந்தாலும் இன்னைக்கு அவினாஷி ரோட பேஸ் பண்ணி இல்லை அவினாஷி ரோட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள டிராவலிங் டைமில் இருக்கிற மாதிரி இடம் அஃபோர்டபுளாக இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு யோசிச்சு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஏன்னா புதுசாக போய் அந்த ஏரியா டெவலப் ஆகி அதுக்கப்புறம் நம்ம குடியேறதுக்கு ஆல்ரெடி 150 ஃபேமிலிஸ் இருக்காங்க. நமக்கு நெய்பர்ஹுட்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்க்கும் சரி, பெஸ்ட்டான ஒரு லேஅவுட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறப்போ தாராளமாக நம்ம வந்து வாங்கிடலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபேமிலிஸும் யோசிச்சு இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கிற அம்யூனிட்டிஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு எல்லா ஃபேமிலிக்குமே போதும் தான். கண்டிப்பாக ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இதே அம்யூனிட்டிஸை கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 lakhs ஒரு 1 crore பட்ஜெட்டில் அந்த அம்யூனிட்டிஸ் அங்கே என்ன கொடுப்பாங்களோ அதே அம்யூனிட்டிஸ் தான் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் உள்ளே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டர்ஃப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அதுதான், ஏன்னா பேசிக் அம்யூனிட்டிஸையும் தாண்டி இன்னைக்கு லைஃப் ஸ்டைலுக்கு, மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன விஷயமெல்லாம் வேணுமோ அது எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இந்த லேண்டை பார்த்தோம் அப்படின்னா அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆக்சுவலாக நீங்கள் கோயம்புத்தூர் நம்மளை பொறுத்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போவே தெரியும் உங்களுக்கு கோயம்புத்தூர் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. முன்னாடியை விட இப்போ கோயம்புத்தூர் தான் கிராஃப் பைஸ் உங்களுக்கு ஜாஸ்தியுமே ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம்னா 2 to 3 இயர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போட்ட பணத்தை நீங்கள் அதிகமாக ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 to 15% நீங்கள் கிராஃப் படி ஜாஸ்தியாக எடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க கிளைண்ட்ஸ். ஓகே, எடுத்துட்டாங்க. ஏன்னா phase 1, phase 2ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. phase 3 வரப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. phase 4 வரப்போ அந்த என்ன ரேட் போயிட்டு இருக்கோ அந்த ரேட் கோட் கொடுக்குறப்போ ப்ரைஸ் வைஸ் அவங்களுக்கு ஹைப் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகே, ஏன்னா இது வந்து நீங்க ஜென்ரலி சொல்றது ஓகே ஹைப் ஆகும். ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அடுத்த பெங்களூர் ரேஞ்சுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டுமே இருக்கு. பட் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லணும், நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்கோம், பட் இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் இருக்கு, ஸ்கூல் காலேஜஸ் இருக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா உங்க சைட்ல கொடுத்துருக்கிற அம்யூனிட்டிஸ் மட்டும் போதாது அப்ரிசியேஷனுக்கு. சோ இந்த சரௌண்டிங்ஸ் இந்த சரௌண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் சிலிகான் வேலின்னு இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக அது உண்மைதான் ஆக போகுது. ஆக்சுவலாக அடுத்தது மெட்ரோ உங்களுக்கு ரோட்மே கனெக்டிவிட்டி பண்ணிட்டாங்க. இப்போ ஹைவேவுமே எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் டு அவினாஷி போகிற ஹைவே நம்ம அன்னூர் ரோட் பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம சைட்லேருந்து நியர்பையில் தான் இருக்குங்க. நியர்பை சைட்ஸ் பக்கத்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் மாடல் இருக்குது, ஹைகிரீவன் இருக்குது, சி ஸ்கூல் இருக்குது, அம்பாள் இருக்குது. இப்போ கூட பார்த்துருப்பீங்க கொங்குவலார் பஸ்ஸஸ் கூட உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு. தென் எடுத்துகிட்டா ஹோலி ரேஞ்சஸ் எல்லாமே வேன்ஸ் எல்லா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்கு. தென் ஹாஸ்பிட்டல் இருந்து NM இருக்குது, KMCH இருக்குது. இதெல்லாமே நியர்பை பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி கம்பெனிஸ் தான் நீங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்கள் வர வழியிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கர்மத்தம்பட்டிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் பிளேசஸ். ஆக்சுவலாக மெயின்லேருந்து பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட எடுத்துன்னா 500+ கம்பெனிஸ்க்கு மேலே இந்த லோக்கல்லேயே இருக்கு. ஓகே, ஏன்னா இது எல்லாமே கேட்டிருப்பீங்க. சைட்டுக்குள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் தவிர சரௌண்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு. இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் வித்தின் 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுமோ, இல்லை ஒரு பஸ் ஸ்டாப் போகணுமோ, இல்லை கடைங்க, பேக்கரி என்னென்ன வேணுமோ அத்தனையுமே இருக்குது. அடுத்த டெவலப்மெண்ட் நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு 1 or 2 இயர்ஸில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாமே வந்து பிரதர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்படியே எனக்கு ரேட்டு இங்கே மினிமம் நாங்கள் எவ்வளோ சென்ட்லேருந்து இடமா வாங்கிக்கலாம், இல்லை வீடாக வாங்கணும்னா எப்படி ப்ரொசீஜர்ஸ்? இப்போ ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இடமா இருந்துச்சுன்னா நம்ம 9,000 EMIலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைலை பொறுத்து. ஆக்சுவலாக இப்போ சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், நம்ம சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். ஆக்சுவலாக கிரெடிட் சேலரியாக இருக்கணும், கண்டிப்பாக அவங்க PF EF எல்லாமே இருக்கும். தென் இதுவும் போக நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்னும் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மளிகை கடை தான் வச்சிருக்கோங்க, IT ஃபைல் கிடையாது, அவங்களுக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் கண்டிப்பாக எல்லா மக்களுக்காக நம்மளால என்ன பண்ணி தர முடியுமோ ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு ஒரு சொந்த இடம் அவங்க ப்ரைஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணிட்டு. அதுவும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா கையில் 2 to 3 lakhs இருந்தால் ஓகே இந்த ரேஞ்சிலே நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, 2 to 3 lakhs இருந்தால் போதும். நான் அக்கௌண்ட்டில் தான் சேலரி வாங்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அவங்க ப்ரொஃபைல் கிளியராக இருக்கணும், சிபில்ஸ் கிளியராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணி தர முடியும். ஏன்னா ஏற்கனவே பண்ணி கொடுத்துருக்கோம், எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ லேண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 9,000 ஸ்டார்ட் ஃப்ரம் EMI பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு 1 BHK நீங்கள் போனீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 20 to 23 lakhsலேயே நம்ம
பண்ணி கொடுக்கலாம். 2 BHK எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 அந்த ரேஞ்சிலே நம்ம பண்ண முடியும். ஏன்னா பிளான் முழுக்க உங்க கஸ்டமைஸ்ட். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கு பயங்கர வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மற்ற ப்ராஜெக்ட்ல நாங்கள் இவ்வளோதான் சென்ட் தருவோம், இவ்வளோதான் வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக நம்மள முழுக்க அப்படி டிஃபரன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இடமும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸாக எடுத்துக்கலாம். 1.5 சென்ட்லேருந்து 10 சென்ட் வரைக்குமே கொடுக்குறோம். தென் நீங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு கனவாகவே இருக்கும், நம்ம வீடு இப்படி இருக்கணும், ஹால் இந்த டைமென்ஷன் இருக்கணும், பெட்ரூம் இந்த டைமென்ஷன் இருக்கணும், கார் பார்க்கிங் எனக்கு இப்படி இருக்கணும். முழுக்க உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ உங்கள் சொந்த வீடு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் கைக்கு நம்ம ஹேண்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ வீடுகள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோ மக்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 150 வீடு இருக்குங்க, பட் எல்லாமே ஒரே மாதிரிலாம் கிடையாது. ஒன்னொன்னும் ஒவ்வொரு லேண்ட் ஏரியா, ஒவ்வொரு சைஸஸ்ல இருக்கு, ஒவ்வொரு விதமா பெயிண்டிங்ல இருந்து வேற மாதிரி இருக்கு. ஏன்னா கஸ்டமைஸ்டு பிளான் முழுக்க நீங்க இவ்வளோ சென்ட் தான் எடுக்கணும், இதுக்குள்ளதான் வீடு கட்டணும், அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டா இல்லை. உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணும், ஏன்னா ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கும்போது நீங்க சூஸ் பண்ணுங்க இடத்த, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு பிளான் கொண்டு வந்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணீங்கன்னா கஸ்டமைஸ்டு பிளானை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் இடம் வாங்கணும் அப்படின்னா பேசிக்கா ஒரு 9,000 EMI பே பண்ண முடிஞ்சால் நீங்க தாராளமா இங்க இடம் வாங்கிக்கலாம். இல்ல வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதா இருந்தாலும் இவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் சப்போர்ட் வரைக்கும் பண்ணி தந்துடுறாங்க. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமா நீங்க அக்கௌண்ட்ல தான் சேலரி வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஐடி ஃபைல் பண்ணல, பட் நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு ப்ரொஃபைல் வந்து வெரிஃபைடா இருக்கு அப்படின்னு நினைச்சா தாராளமா இவங்களை அப்ரோச் பண்ணுங்க. நான் கோயம்புத்தூருக்குள்ள அவினாஷி ரோடு பக்கத்துல எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதே இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ப்ரைடா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் லொகேஷனுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, இப்போ கோயம்புத்தூர் மட்டுமான்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, UK, துபாய் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்க இங்கே. நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் நீங்கள் சென்னை, பெங்களூர் அங்கேருந்து மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, கண்ட்ரீஸ்லேருந்தே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம குளோபல் சிட்டியில். ஓகே. குளோபல் சிட்டி பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வேர்ல்டு வைட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஓவரால் கோயம்புத்தூரே டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது அவினாஷி ரோடு இன்னைக்கு எல்லாரும் கேட்கறது அவினாஷி ரோட் பேஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கும் போது நம்ம யோசிக்க வேண்டாம், தாராளமா நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். வீடு கட்டினாலும் குடியேறதுக்கு அத்தனை வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரதர் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் ஓகே. ஏன்னா கிளியர் கட்டா உங்களோட ப்ராஜெக்ட் அம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட் இல்லை என்ன ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் பெஸ்டான ஒரு ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. பட் எல்லாருக்கும் முக்கியமான விஷயமே லேண்ட் காஸ்ட் தான். லேண்ட் காஸ்ட் அப்படியே நீங்க வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா நீங்க பேசிக் பிரைசஸ் சொல்லிருந்தீங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் தெளிவா. கண்டிப்பா. இப்போ நம்ம லேண்ட் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபேஸ் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.90 கோட் கொடுத்துட்டு இருக்கோங்க. அது நம்ம பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா கண்டிப்பா நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ வீடு என்னென்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். இப்போ நம்ம எதிர்பார்க்கறது தான். இப்போ ஒரு நம்ம ஒரு வீடு நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னா ஒரு 1 BHK என்னால ஒரு 21 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா என்னால கண்டிப்பா எனக்கு ஓகே ஆகும் அப்படின்னா 21 lakhsல இருந்து நம்ம பண்ணி தரோம். இது 2 BHK எடுத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட பட்ஜெட் இவ்வளவுதான் சார் இருக்கு, ஒரு 30 to 35 lakhsல இருக்கு, 30 லட்சம் ரூபாயில இருந்து 2 BHK பண்ணி தரோம். பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு 3 BHK என் பிரைஸ்க்குள்ள எனக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு வரணும், ஒரு 38 to 41 lakhs எனக்கு பண்ணி கொடுங்கன்னா 3 BHK நம்ம பண்ணி கொடுக்கலாம். இன்க்ளூடிங் நம்ம 4 BHK பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா 48 lakhs நம்ம பண்றோம், 45 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா பேஸ்ட் ஆன் கிளைண்டோட ப்ரிஃபரன்ஸ், அவங்க ப்ரிஃபரன்ஸ் படி அவங்களுக்கு கேட்பாங்க எனக்கு இந்த பட்ஜெட்குள்ள பண்ணி கொடுங்க சார், அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஸ்பெக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரலாம். ஓகேங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து லேண்ட் காஸ்ட்டுமே இன்னைக்கு அவினாஷி ரோடு பக்கத்தில் அப்படிங்கும்போது என்னோட மைண்ட் செட் நம்ம போய் பார்க்குற வரைக்கும் நல்ல வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஏன்னா 150 வீடு இருக்கிற ஒரு லே அவுட்டுக்குள்ளே நமக்கு வீடு அப்படிங்கிறப்போ இந்த காஸ்ட் அஃபோர்டபுள் தாங்க. அதுவும் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இவங்க லோன் சப்போர்ட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 21 லட்சம் ரூபா பட்ஜெட்ல இருந்தே நமக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே யோசிக்க வேண்டாங்க. அவினாஷி ரோட் பேஸ்ல தான் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ். ஒரு லேண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி, இது நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு வாய்ப்பு. நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணாலும் வீடு கட்டினதும் உடனே குடியேற மாதிரி அத்தனை விஷயமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறதா நம்ம இடத்துல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சரி, இல்லாட்டி இப்போ சப்போஸ் ஏன்னா இங்கே வீடு கட்டி வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 10 to உங்களுக்கு வந்து ஒரு 15,000 வரைக்கும் ரெண்டிலும் இந்த ஏரியாக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஓகேங்க. எப்படி பார்த்தாலுமே சரி, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டுக்கு இல்லை ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்குன்னு வந்து இன்னைக்கு ஒரு அசட் வேணும் அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு அவினாஷி ரோட் பேஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறப்ப நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க லோன் சப்போர்ட் வரைக்கும் கஸ்டமைஸ்டு பிளான்லயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது இல்லை நீங்க சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்பா பிரதர் இவரோட நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் ஸ்கிரீன்ல, கால் பண்ணிட்டு நேர்ல விசிட் பண்ணுங்க. வரும்போது இது நம்ம வீடு சேனல் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி தர
தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சேனல் பேரையும் மென்ஷன் பண்ணி கண்டிப்பா. தேங்க்யூ.